மக்களே நம்ம ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்போம். கர்நாடக மாநிலத்தில இருக்கக்கூடிய குடகு மாவட்டத்தில இருக்கக்கூடிய உபேரை அப்படின்ற ஒரு யானைகளுடைய கேம்ப் இருக்கு. ஸோ அந்த கூட்டத்தில வந்து ரீசெண்டா நம்ம சென்னை பல்லாவரத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க யானையுடைய இடிபாடுகள்ல மாட்டி இறந்து போயிருக்க நியூஸ் நம்ம பரவலா பார்த்திருப்போம். உண்மையாவே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த சம்பவத்தில ஒரு கெட்டதிலயும் இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். அதாவது அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க இல்லையா? அந்த பெண்ணுடைய கண்ண வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து தானமாக குடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த வகையான காட்சிகள் என்பது இப்போ சோசியல் மீடியால வந்து இடம்பெற்று வந்துகிட்டு இருக்கு. நெறைய பாராட்டுகள் வந்து குவிஞ்சுகிட்டு இருக்கு. அது சம்மந்தப்பட்டு தான் மொத்த தகவல்களையும் உங்ககிட்ட வந்து ரொம்ப ஷார்ட்டா வேகமா சொல்லிர்றேன். வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கோகுல் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்றத ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட இருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றேன். தெரியாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா. அதாவது கர்நாடகா மாநிலத்தில இருக்கக்கூடிய குடகு மாவட்டத்தில குபேரை அப்படின்ற ஒரு எலிபேன்ட் கேம்ப் இருக்கு. ஸோ யானைகளுடைய கூடம் என்பது இருக்கு. அந்த இடத்துல வந்து நெறைய சுற்றுலா பயணிகள் வந்து போவாங்க. யானைகளை வந்து பார்ப்பதற்கு. இப்ப ரீசென்ட்டா கோடை விடுமுறை என்பது விட்டுருக்காங்க இல்லையா? சம்மர் ஹாலிடேஸ் போயிட்டு இருக்கு. அதனால நெறைய பேர் இப்ப ரீசென்ட்டா அந்த குபேரை அப்படின்ற கர்நாடக மாநிலத்தில இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து போயிருந்தாங்க. ஸோ அதுல வந்து ஒரு சென்னை சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம பல்லாவரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தம்பதி வந்து அந்த இடத்துக்கு வந்து விசிட் அடிச்சிருந்தாங்க. டூர் போயிருந்தாங்க. ஸோ அவங்க மைசூர்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த குபேரை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தாங்க. போன பிறகு அந்த இடத்துல வந்து நெறைய யானைகள் வந்து அங்க போகக்கூடிய ஓடையில வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல வந்து அதாவது ஜோயல் ஜொனேஷ் அப்படின்ற ஒரு பெண், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட், கைக்குழந்தை அப்படின்ட்டு எல்லாரும் அந்த ஓடையில இறங்கி யானை பக்கத்துல நின்னு, ஸோ அங்க ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாரியான செயல்கள்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க. அப்போ திடீர்னு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு யானைக்கு அந்த இடத்துல செமையா கோவம் வந்து, ஒரு யானைய வந்து ஆக்ரோஷமா தாக்கியிருக்கு. அப்போ அந்த போன்ற சண்டை வந்து யானை சண்டைகள் வந்து நிகழும்போது, அந்த தாக்கப்பட்ட யானை திடீரென்று இவங்க மேல சாயுது. அங்க நின்னுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஜுனேஷ், அவங்களுடைய ஹஸ்பண்ட், கைக்குழந்தை அப்படின்ட்டு அவங்க மேல அப்படியே சாயுது அந்த யானை. அதுல நல்வாய்ப்பாக அவங்களுடைய ஹஸ்பண்டும், அந்த கைக்குழந்தைக்கும் ஒண்ணும் ஆகாம அவங்க ஒரு புறமா வந்துர்றாங்க. பட் ஜோனல் உள்ளேயே மாட்டிக்கிறாங்க. ஸோ அப்படியே யானைகளுடைய இடிபாடுகள்ல மாட்டி அவங்க வந்து உடல் நசுங்குறாங்க. அந்த இடத்துல கையில குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்களுடைய ஒய்ஃப மீட்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஒத்தையால அந்த இடத்துல வந்து அவங்களுடைய மனைவி வந்து மீட்கக்கூடிய அந்த செயல்களை பார்க்கும்போது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இடத்துல இருந்திருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், அவங்கவங்க உயிர காப்பாத்திக்கிறதுக்கு தான் ஓடி இருக்காங்களே தவிர்த்து, ஸோ அவர்கிட்ட போயிட்டு குழந்தையாச்சும் வாங்குவோன்ட்டு யாருமே முற்படல. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப மீட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போலான்ட்டு வெளிய தூக்கிட்டு வரும்போது, அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஸ்டாஃப்பும் இல்ல. எந்த ஒரு சிகிச்சைக்கான வசதிகளும் இல்ல. வெஹிக்கிள் எதுவுமே இல்ல. கிட்டத்தட்ட நெறைய தூரத்துக்கு நாங்க என்னுடைய ஒய்ஃப் வந்து சுமந்துகிட்டே போனோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு வந்துட்டு இருந்தது. கடைசியா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போன பிறகு அவங்க ஆல்மோஸ்ட் இறந்துட்டாங்க அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. ஸோ இந்த செய்தி உண்மையாவே நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு துக்கமா இருந்துச்சுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்ப ரீசென்ட்டா பிரேக்கிங் ஆகுது என்னன்னா, ஸோ அவங்களுடைய ஒய்ஃபோடைய கண்கள் என்பது தானமாக குடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்ட். ஸோ என் ஒய்ஃப் உயிரோட தான் இல்ல. அவங்களுடைய கண்ணாச்சும் எல்லாரையும் பார்க்கட்டும் அப்படின்ற மாரி சொல்லி கண்களை வந்து தானம் குடுத்துருக்காரு. அதை தாண்டி பிற உறுப்புகளை வந்து தானம் குடுக்கலாம்னு பார்க்கும்போது, பிற உறுப்புகள் எல்லாமே நசுங்கி கிடக்கு உடம்புல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த துயர் சம்பவத்திலருந்து ஸோ ஜோனலுடைய ஹஸ்பண்ட் வந்து மீண்டு வரணும். ஸோ அதே சமயத்தில நெறைய நபர்கள் சுற்றுலா பயணம் போனீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த புது இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஸோ ஆபத்தான இடங்கள்ல கொஞ்சம் அசால்ட்டா இருக்காதீங்க. எதையும் அசால்ட்டா நினைக்காதீங்க. அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. என்ன வேணா நடக்கலாம். ஸோ ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து முக்கியமா நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.